புதிதாக வரக்கூடிய எதிரிகளையும் சமாளிப்பண்றாரு. அப்போ எங்கேயோ விஜய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. உங்கள் எதிரி ஏன் வந்தான்னு நீங்கள் யோசிச்சிங்களா? சமாளிப்பன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி உருவாகுது? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அங்கே வாய்ப்பே இல்லையேங்க. நேற்று இவ்வளோ நாளுக்கு அறிக்கை கொடுக்காம 17ஆம் தேதி முப்பெரும் விழாக்கு 12ஆம் தேதி கொடுத்துருக்கலாம், அல்லது இன்றைக்கி 14ஆம் தேதி கொடுத்துருக்கலாம். நேற்று 13ஆம் தேதி விஜய் திருச்சியில் இறங்கி 2 மணி நேரம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்போது முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வருது. என்னென்ன முப்பெரும் விழாக்கு வழக்கம் போல் தொண்டர்களுக்கு கடிதம், அதில் வந்து கொள்கை அறிவு இல்லாத கூட்டம் அது எதுக்கு இப்போ கொடுக்குறீங்க திடீர்னு? முந்தா நாள் கொடுத்துருக்கலாம், இல்லை இன்னைக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ எங்கேயோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறால. கொள்கைன்னா அப்போ அடுத்த கேள்வி வரல, உங்கள் கட்சிக்கு என்ன சார் கொள்கைன்னு? நீங்கள் கொள்கைன்னு எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதை உங்கள் கட்சி ஃபாலோ பண்ணுதான்னு கேட்டால் பதில் எப்படி வரும்? அதான் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிக கடுமையாக ஆளும் கட்சியை, ஆளும் தரப்பை, முதலமைச்சரை, பெரிய மனிதர்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது அதோட விளைவு தான் இந்த மாதிரியான அறிக்கைகள்.